இப்பொழுது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலக்கணிதத்தின் சூட்சமத்தை கண்டறிந்த ஞானி பெருநாய்க்கும்பாளையத்தில் ஸ்ரீராம் தியேட்டர் அந்த காலத்தில் கொடிக்கட்டி பிறந்த அந்த தியேட்டருக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்காரு. ஒரு அற்புதமான சிறந்த மன்னர், ஜோதிடம் அப்படிங்கிற திடமாக வரக்கூடிய ஞானம் பெற்றவர். புஷ்கர நவாம்சம் லக்னம் முதல் 12ஆம் இடம் வரை என்ன செய்யும்? நானும் உங்களோட ஆவலா காத்திருக்கிறேன் ஐயா, இன்னைக்காவது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க ஐயா. அதாவது ஜோதிடத்தில் வந்து புஷ்கரணாம்சங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான். 12 நிமிஷம் வரக்கூடியது. ஒரு லக்கணத்துக்கு வந்து 2 வரும், 12 2 24 தான் வரும். அது பெரிய கணிதம் இல்லை. இப்போ இவரால் வந்து ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருக்குது, சூட்சம புதையல். அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து ஒரு தங்கச் சுரங்கம் எப்படி இருக்கோ அது போல் சுரங்கம் கிடைச்சிருக்கு. சுரங்கத்துலேருந்து வெட்டி எடுக்கிறது ஏதோ ஓரத்தில் ஒரு குப்பை எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. சுரங்கம் வந்து தன்னுடைய ஒரு அற்புதமான ஜோதிட முத்துக்களை நம்மளை அன்புடன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நவகிரக ஜோதிட 3ஆம் மாதாந்திர கருத்தரங்கத்தில் கலந்து கொள்கிற எனக்கு நன்றி. இந்த நிறுவனர் மைதிலி அம்மா அவர்களுக்கும், மருதுமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், தலைவர் செயலாளர் பொருளாளர் பிளட் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெரியோர்களுக்கும், குருஜி மருதுமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், சரவண சோமசுந்தரம் அவர்களுக்கும், பிளட் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்களுக்கும், நட்சத்திர நாயகன் பாலமுருகன் அவர்களுக்கும், நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும், சரவணபவா பரணி பாரதி அவர்களுக்கும், துரைசாமி ஐயா அவர்களுக்கும், நிதிஷ் அவர்களுக்கும், லட்சுமி அவர்களுக்கும், பத்ம மகாலிங்கம் அவர்களுக்கும், ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோவையிலிருந்து பூசி பெரியசாமி ஐயா. எனக்கு ஜோதிடத்தில் அவ்வளோக்கா தெரியாதுங்க. நான் என்றும் ஜோதிடத்துக்கும் புதியவன். ஓரளவுக்கு தான் தெரியும். நான் படித்ததை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இல்லை என்னென்னா, இவங்களையெல்லாம் பார்க்குறப்போ இவங்க வயசுக்கு நாமெல்லாம் பயமாக இருக்குது, எப்படி இவங்ககிட்ட நம்ம பேசுறது அப்படின்னு. ஏன்னா கலைஞர்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தில் எனக்கு ஜோதிடத்தில் எனக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. நான் இன்னும் ஜோசியத்தில் இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட மாணவன், அவ்வளோதான். ஒரு 47 வருஷமாக இருக்கிறேங்க. சரி, ஜோதிடத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் புத்தகத்தில் நீங்கள் படித்து இந்த நவகிரகாவுக்கு நான் வந்து ஸ்பெஷலாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இதுவரை எந்த மேடையிலையும் யாரும் பேசாத தலைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா நீங்களே பேசுன்னு சொன்னங்காட்டி இந்த தலைப்பை நான் கொடுக்குறேன். இந்த விஷயங்கள் புத்தகத்தின் வாயிலாக அல்ல. இது புத்தகத்தின் வாயிலாக படித்தோ அல்லது தெரிஞ்சு கொள்ளுகின்ற விஷயம் அல்ல. இது அனைத்தும் ஒரு குரு சிஷியனுக்கு சொல்லி கொடுத்து, அந்த சிஷியன் இன்னொரு சிஷியனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட்டு இன்னைக்கு இந்த வருஷம் 2026 நான் தான் முதல்ல விடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி லக்ன புள்ளியை பற்றி யாருமே பேசலை, நான் தான் பேசினேன். பட் உலகம் முழுவதும் அந்த லக்ன புள்ளியை பற்றி எல்லாரும் அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கு ஆரம்பித்தாங்க. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு புதிய தலைப்பு தான். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இது ஜோதிடர்களுக்கும் அல்லது ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இவ்வளோதான் விஷயங்க. ஜோதிடம் தெரிஞ்சிருக்கிறவங்களும் இதில் தெரிஞ்சு பல வருஷம் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்க போகிறவங்களுக்கும் 2 பேர்த்துக்குமே இது உதவும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் விஷயம், ஒரு திசா புத்தி நடக்கும்போது அது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும், எப்போ கொடுக்கும், எப்படி கொடுக்கும், இந்த 3 விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதில் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிரகம் திசை நடத்தும் போது சூரியன் செவ்வாய் ஆரம்ப காலத்திலையும், பெருஞ்சனியும் பாம்பிரண்டும் பிற்பகுதியிலையும், குரு நடுப்பகுதியிலையும், புதன் சந்திரன் காலம் முழுவதும், சுக்கிரன் முற்பகுதியும் பிற்பகுதியும் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி புத்தகங்களில் எழுதியிருக்கிறாங்களே தவிர அது வந்து சரியான அமைப்பு அல்ல. ஒரு சிலருக்கு எப்போ வேணால் திருமணம் நடக்குது,
ஒரு சிலருக்கு அந்த திருமணம் நடத்த அந்த திசா புத்தியே பிரிவினையும் கொடுக்குது. நீங்கள் டைவர்ஸ் ஆகி மணமேடையிலேயே அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, மணமேடை விட்டு 2வது நாளே டைவர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த திசை தானே நடந்தது, அந்த புத்தி தானே நடந்துட்டுருக்குது. அப்போ அந்த திசையும் புத்தியும் எப்படி திருமணத்தையும் கொடுத்தது, ஒரு பிரிவினையும் கொடுக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவு கூறுகிறேன். காலம் சென்ற முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சியை கொடுத்ததும் அதே புத்தியே, மரணத்தை கொடுத்ததும் அதே புத்தியே. இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ ஆட்சியில் உட்கார வச்ச புத்திநாதனே மரணத்தை கொடுக்க முடியுமா? அப்போ இந்த இடத்துல நம்ம நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. வெறும் திசா புத்திகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு திசை நடத்துது அப்படிங்கும்போது நல்ல திசையா கெட்ட திசையா அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, பொதுவாக எல்லாருமே உங்களுக்கு 6, 8, 12ஆம் இடத்து அதிபதியினுடைய திசை நடக்கும்போது அது துன்பத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது பொதுவாகவே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 8ஆம் இடத்து அதிபதியினுடைய திசையில் ஆராய்ச்சியாளராகி உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கொடுத்துட்டு போன ஜாதகங்களும் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது 8ஆம் இடத்து அதிபதி திசை மரணத்தை கொடுக்குதா, துன்பத்தை கொடுக்குதா, அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா அப்படின்னு நுணுக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கையாளணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தோற்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது, 2வது எண்ணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, 3வது அவர் நிலை அப்படின்னு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் துல்லியமாக பிடிச்சா தான் அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் சொல்ல முடியும். தோற்றம், எண்ணம், நிலை. இதுக்கு ஒரு உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்தோடு சொல்லும்போது தான் உங்களுக்கு இது புரியும், பொதுவாக சொன்னால் புரியாது. இப்போது ஒருவருக்கு லக்னாதிபதியினுடைய திசை நடக்கிறது அப்படின்னு வச்சுக்காங்க. இந்த லக்னாதிபதியினுடைய திசை நடக்கும்போது நல்லதை செய்யுமா, எப்படி செய்யும், எப்போ செய்யும், செய்யாதா அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல அந்த லக்னம் யார், என்ன லக்னம், 12 ராசிகளில் அந்த லக்னம் என்ன லக்னம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது தோற்றம். அந்த லக்னாதிபதி யாருடைய வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அது சுபர் வீடா அசுபர் வீடா அப்படின்னு பார்க்கணும். அந்த லக்னத்திற்கு அது சுபர் வீடா அசுபர் வீடா, இயற்கையான சுபரா அசுபரா, இப்படி பார்க்கணும். லக்னத்திற்கும் பார்க்கணும், நம்ம அந்த இயற்கை வீடுகளையும் பார்க்கணும். அந்த லக்னம் சுபர் வீடா அசுபர் வீடான்னு பார்க்கணும். 2வது அவர் நிலை. அந்த லக்னாதிபதியை சுபர் பார்க்கிறாரா அசுபர் பார்க்கிறாரா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த 3 நிலைகளை 3 விதமாக நம்ம பார்க்கணும். இந்த 3 விதமாக பார்க்கும்போது அது என்ன நிலையில் இருந்து அது பலன் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த பலன்கள் 100% உங்கள் ஜாதகத்தில் பொய்க்காது. ஆனால் இது இரட்டை குழந்தைகளுக்கும் மாறும். இது அதான் விஷயம். இங்கே இரட்டை குழந்தைகளுக்கு மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலானோர் குந்தன லக்னஸ்புடம் போட்டு ஜாதகம் கணிப்பது இல்லை. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யாருமே சாஃப்ட்வேரில் இதுவரைக்கும் குந்தன லக்னஸ்புடம் போட்டு ஆண் பெண் அழின்னு எடுத்து கணிச்சது இல்லை. ஆனால் நான் பாலமுருகனுக்காக 4 மணி நேரமா 2 மணி நேரமா 6 மணி நேரமா 6 மணி நேரம் அவர் உட்கார வச்சு, அந்த லக்னத்துக்கு எத்தனை மணி எத்தனை நிமிஷம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் அவர் உட்கார வச்சு, அந்த லக்னத்துக்கு எத்தனை மணி எத்தனை நிமிஷம் 6 மணி நேரம் 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 6 மணி நே
எத்தனை செகண்டில் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத 6 மணி நேரம் கால்குலேஷன் அவர் உட்கார வச்சு அவருக்கு முன்னாடியே அதை செஞ்சு கொடுத்தேன். அவர் ஜாதகத்தில் இத்தனை மணி, இத்தனை நிமிஷம், இத்தனை செகண்டுக்கு தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு அது சொல்லி, அதுக்கு காரணம் உங்களுடைய பிளட் குரூப் இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆச்சரியப்பட்டார். முன்னாடி தான் மேடையில் உட்காந்துருக்கிறார். அவர் கூப்பிட்டு வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். காரணம் இது, இந்த கலை என்னுடன் போகக்கூடாது. நான் வந்தேன், படித்தேன், சம்பாரித்தேன், செத்து போயிட்டேன்னு இருக்கக்கூடாது. நான் வந்தேன், ஒரு கலையை படித்தேன், இந்த கலைக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு மட்டும்தான், நான் மற்றவங்களை சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருவரை போல ஒருவர் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, இருக்கவும் கூடாது. அப்படிங்கிறது இயற்கையின் விதி. இரட்டை குழந்தைகளுக்கு கூட பெருவிரல் இருக்கக்கூடிய ரேகைகள் மாறித்தான் இருக்கும். அது 1 நிமிஷமோ 1/2 நிமிஷமோ மாற்றப்பட்டிருந்தா இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே ஒருவரை போல் ஒருவர் கைரேகை இல்லையோ, அதே போல் ஒருவரை போல் ஒரு ஜாதகம் மற்றொருவருக்கு இல்லை, வரப்போவதும் இல்லை. அப்போது நம்ம ஜோதிடர்களாகி நம்ம எப்படி இதை நுணுக்கமாக படிக்கணும் அப்படின்னா, அந்த நுணுக்க கணிதங்கள் மூலியமாக தான் இந்த ஜோதிடத்தை நம்ம கொண்டு போகணும். அந்த ரேசியோ, ஒளியினுடைய அளவு, அந்த ஒளியை பெறுகின்ற அளவு, அது விழுகின்ற இடம், இதெல்லாம் ரொம்ப அறிவியல் பூர்வமான உண்மை. அப்போது இந்த லக்னம் நீங்களே பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் என்னன்னு பார்த்துக்கலாம். 12 கட்டங்களில், ராசி கட்டங்களில் உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறது இப்போ ஒரு கற்பனை பண்ணிக்காங்க. எல்லாருமே உங்கள் லக்னம் எதுன்னு கற்பனை பண்ணிக்காங்க. உங்கள் லக்னம் யாருடைய வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத கற்பனை பண்ணிக்காங்க. அந்த லக்னாதிபதி யாருடைய வீட்டில் இருக்காரு அப்படின்னு கற்பனை பண்ணிக்காங்க. நீங்களே இப்போவே சொல்லிடலாம். இது எதுக்குன்னா, லக்னம் யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டினை போல அவருடைய முகம் இருக்கும். எப்படிங்க? இப்போ ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது. நான் நிறைய செக் பண்ணி பார்த்தல ஒன்றும் கூட ஃபெயிலியர் ஆகலை. உங்கள் லக்னம் மேசம் முதல் மீனத்துக்குள்ளார என்ன லக்னமாக உங்களுக்கு விழுகுதோ அது உங்களுடைய முகம். நீங்கள் நினச்சி பார்த்தாலும் சரி, சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. அதாவது ரிஷபம் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாங்க. கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த லக்னங்கள். இந்த மாதிரி லக்னத்தை வச்சு அவங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்துடலாம். சரி, அவங்களுடைய எண்ணங்களை எப்படி பார்க்கறது? இந்த லக்னாதிபதி இருக்கார் இல்லைங்களா, அவர் யாருடைய வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபனுடைய எண்ணங்கள் தான் இவருக்கு அதிகமாக தோன்றும். இப்போ நான் மேச லக்னம், என்னுடைய மூஞ்சியை பார்த்தீங்கன்னா செவப்பா கருப்பா செவப்பா எல்லாத்துக்கும் கூட கோபமாக பேசுகிற மாதிரியே தெரியும். என்னுடைய முகம் அப்படி, மேசத்தினுடைய முகம் ஆடு மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் இது சண்டைக்கு வருமா, முட்டிருமா, திட்டிருமா அப்படிங்கிறது தான் என்னுடைய முகம். இதுலேயும் நவரசங்கள் உள்ள பாதங்கள் இருக்கிறது. அது பேசினா டைம் ஆயிரும். 9 பாதங்கள் இருக்கின்றது அல்லவா, அதில் நவரசங்கள் அதில் அமைங்க இருக்குது. நவமணி ஐயா மாதிரி வாஸ்துல பட்டை கிளப்புற மாதிரி இந்த ஜோசியத்திலையும் அந்த ஒரு மேசம் என்பது அது உங்களுடைய முகமாக இருந்தாலும் கூட அதில் 9 பாதங்கள் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸை அது காட்டக்கூடியது. நீங்கள் இப்போவே நீங்கள் ஜாதகம் எடுத்து நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். அப்போ எந்த பாதத்தில் அந்த லக்னம் விழுகிறதோ அந்த பாவத்தினுடைய எண்ணங்கள் மிகவும் உயர்ந்து இருக்கும். அந்த லக்னத்தில் ஃபேஸில் தெரியும். அந்த லக்னாதிபதி யாருடைய வீட்டில் இருக்காரு? என்னுடைய லக்னாதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். அப்போ என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச்சு, கணிதம். புதனுக்கு 2 ரெட்டத்தன்மை இருக்கு. பொய் பேசுறதும் புதனுடைய தன்மை, கவிதை, கட்டுரை, இதுக்கு எல்லாத்துக்குமே புதன் தான். கணக்கனும் அவன்தான். சரிங்களா? அப்போ
என்னுடைய லக்னாதிபதி மிதுனத்தில் இருக்கிறதுனால என்னுடைய எண்ணங்கள் புதனை சார்ந்து நகர்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு ஜாதகம் மட்டும் இல்லை, நிறைய ஜாதகங்களை வாழ்க்கையில் ஆராய்ச்சி பண்ண சிறப்பாக இருக்கிறது, நேச்சுரலாக இருக்குது. நமக்கு அது ஜோதிடத்துக்கு ரொம்ப புரிஞ்சு படிக்கும்போது அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கிறது. சரி, இப்போ தோற்றத்தை பார்த்துட்டோம், அதான் லக்னம். லக்னாதிபதி நிற்பது எண்ணம், அதையும் பார்த்துட்டோம். இவருக்கு சமுதாயத்தில் எந்த மாதிரியான நிலையை உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது எப்படி பார்க்கறது, ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் எண்ணமும் நல்லா இருக்குது, உங்கள் முகமும் நல்லா இருக்குது, ஆனால் மக்கள் உங்களை நம்பலை. இப்போ என்ன பண்ணுவீங்க? எண்ணமும் நல்லா இருக்கு, முகமும் நல்லா இருக்கு, மக்கள் உங்களை நம்பலைன்னா என்ன ஆகும்? நீங்கள் என்ன கலை படிச்சிருந்தாலும் என்ன தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உங்களை மக்கள் நம்பணும்ல. அப்போ மக்கள் நம்பினாத்தான் நீங்கள் பெரியாள். சரி, இப்போ அந்த லக்னாதிபதியை யார் யார் பார்க்கிறார்களோ இதுதான் உங்களுடைய நிலை, அவ்வளோதாங்க. இந்த லக்னாதிபதியை, உங்கள் லக்னாதிபதியை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கின்றது அப்படின்னு பாருங்க. சுப கிரகமா தப்பிச்சிட்டீங்க, அசுப கிரகமா சிக்கிட்டீங்க. அதுல இன்னும் நுணுக்கமா போகணும் அப்படின்னா அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்தில் இன்னொரு சின்ன கணக்கு போடணும். நவநவாம்சம் அப்படிங்கிற ஒரு கணக்கை போட்டு அந்த நவநவாம்சத்துக்குள்ளார அது எந்த பாகையில் இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து நீங்கள் ஜோதிடம் சொன்னீங்கன்னா 100% பொய்க்காது. அப்போ நவநவாம்சம் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னா, துல்லியமான கணிதத்தின் அடிப்படையிலே அந்த கிரகம் எந்த சமயத்தில் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நமக்கு எப்படிங்க வயசு, ஒரு மனிதனுக்கு பாலகன் சொல்கிறோம் இல்லையா, குழந்தை பருவம்னு சொல்கிறோம், வாலிப பருவம்னு சொல்கிறோம், வயதுக்கு வந்த பருவம்னு சொல்கிறோம், திருமண காலம்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்கிற காலம், வயோதிக காலம், மரண காலம், சரிங்களா? அப்போ கிரகங்களுக்கும் 6 வகையான நிலைகள் இருக்கிறது, அது சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 6 வகையான நிலைகளில் உங்களை பார்க்கக்கூடிய கிரகம், இப்போ எனக்கு குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, பார்க்குறாரு, அது உண்மைதான். இருந்தாலும் என்னுடைய குரு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நான் எப்படி பெரிய ஆள் ஆகிறது? அப்போ குரு பார்த்தா மட்டும் ஒரு ஜோதிடத்தில் ஒரு வாக்குவாதம் வந்தது. எனக்கும் குரு பார்க்குது, இந்த பிள்ளைக்கும் குரு பார்க்குது, ட்விங்ஸு. நான் சொல்கிறது ட்விங்ஸ் ஜாதகம், நீங்கள் மற்ற ஜாதகம் இல்லை, ட்விங்ஸு. ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், ஒரு பையன் கோபியில் இருக்கிறான். 2 பேர்த்துக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒரு பையன்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிற, நீ நல்லா இருப்ப, 1 நிமிஷம் வித்தியாசம். இன்னொரு பையன்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி, உனக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வரும், டைவர்ஸ் அளவுக்கு போகும், டைவர்ஸ் ஆகாது, ஆனால் தினம் நீ என்னை திட்டு வீடா அப்படின்னு. அவங்க அப்பங்கார சார் பொண்ணே கிடைக்காது, இதுதான் கட்டி வைக்கணும்னு கட்டி வச்சாச்சு. இன்றைக்கி வரைக்கும் அது டைவர்ஸ் வரைக்கும் போகாத அளவுக்கு, கோர்ட்டுக்கு போகாத அளவுக்கு சண்டையில் தான் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க, டைவர்ஸ் இல்லாமல் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தன் அமெரிக்காவில் நல்லா இருக்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, 1 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பலன் சொல்லுவீங்க? அதே குரு தான், அதே பாதம் தான், அதே நட்சத்திரம் தான், ராசி பார்த்தாலும் அப்படியே இருக்குது, நவாம்சத்தை பார்த்தாலும் அப்படியே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு எந்த மாதிரியான குழப்பம் வருமா வராதா? வரும். அப்போ வரும்போது வரணும். குழப்பம் வந்தால் தான் ஜோசியம் படிச்சுருக்கன்னு அர்த்தம், குழப்பம் வரலைன்னா ஒரு ஜோசியம் படிக்கலன்னு அர்த்தம். அப்போ குழப்பம் வரும்போது அவர் எந்த பாகையில் இருக்கிறாருன்னு பார்த்து அந்த பாகை அந்த கிரகத்திற்கு என்ன சமயம் பெற்றிருக்கிறது இப்படி நீங்கள் பார்க்கணும். குரு தான் அந்த பையனுக்கு, ஒரு பையனுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்ல சம்பாதிக்கிற இடத்துல இருக்குது. இனி ஒரு சின்ன பையனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தூங்குற இடத்துல இருக்குது. தூங்குற இடத்துல இருக்கிற குரு எப்படி அந்த குழந்தைக்கு பேரும் புகழை கொடுப்பார்கள். நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்களா இருக்கிறீங்க, அல்லது எனக்கு ஜோதிடம் பார்க்கணும், இந்த மாதிரி கலைஞர்கிட்ட நான் வர்றேன்,
அவங்க வீட்டில் வந்து ஐயா கிட்ட நான் வாஸ்து பார்க்கணும் ஜோதிடம் பார்க்கணும்னு சொல்லும்போது ஐயா தூங்கிட்டு இருக்கிறாரம்மா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உட்காருங்க, இல்லை போங்க. சரி, ஐயா குளிச்சுட்டு இருக்கிறாரு, ஜோதிடம் பார்க்க முடியுமா? முடியாது. ஐயா ஷார்ட் போட்டு வெத்தலை வாக்கு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவாருங்கன்னு சொல்லும்போது அவர் எப்படி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஜோசியம் சொல்லுவார்? வாஸ்து பார்க்கும் போதும் கூட நம்ம வாஸ்து தேவனை வந்து எப்போ வாஸ்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சமயம் பார்த்து தானே நம்ம வாஸ்து பார்க்குறோம். எல்லாத்துக்கும் தாங்க. ஆமாம், இல்லை அவர் வாஸ்து சாம்பிரட்டுங்கிறனால அவர் ரொம்ப அவர் சப்ஜெக்டை அவர் இன்னும் உன்னிப்பாக பார்க்கலாரு. நம்மளை அவர்கிட்ட ஏதாவது கொடுத்தா நம்மளும் வாங்கிக்கலாமே. அப்போது ஒரு சமயத்தில் அந்த கிரகம் எப்படி பலன் கொடுக்குதுன்னு பார்த்து அந்த சமயத்தில் அந்த கிரகம் எவ்வளவு உச்சம் பெற்று கொடுக்கிறதா, சாதாரணமாக கொடுக்கிறதா, உச்சம் பெற்று கொடுக்கிறதான்னு பார்க்கும். அப்போ குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு பொதுவாக நம்ம ஜோதிடம் சொல்லிட்டு போகிறத விட அந்த குருவின் நிலை என்ன, அவர் யாருடைய நட்சத்திரம் பெற்றிருக்கிறார், அந்த நட்சத்திரத்தினுடைய வலிமை என்ன, அந்த நட்சத்திரத்து அதிபதி என்ன நிலையில் இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 ஜோதிடம் பொய்த்து போகாது. ஏன் இவ்வளவு மறுபடியும் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு யாருமே நவநவாம்சம் எல்லாம் போட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கே ஆளுங்க யாருமே இல்லை. இருந்தால் சொல்லுங்க. நவாம்சத்தை 9 வகையாக பிரிக்கக்கூடிய 81 பாகமாக பிரிக்கணும். 81 பாகமாக பிரித்து அது எந்த பாகத்தில் அது இருக்கிறதுன்னு பார்த்து அது என்ன சமயம் என்ன நிலையில் இருக்கிறதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு பலன் சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஜாதகன் எந்த நிலைக்கு உயர்வான் அப்படின்னு பார்க்கணும். இப்போ புஷ்கரண நவாம்சத்தை பற்றி ஐயா முதல்ல பேச சொன்னார் என்கிட்ட. என்னுடைய லக்னம் பரணி 3ஆம் பாதம், என்னுடைய லக்னமே பரணி 3ஆம் பாதம். அப்போ லக்னமும் புஷ்கர நவாம்சம், லக்னாதிபதியும் புஷ்கர நவாம்சம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. லக்னம் மட்டும் ஒருத்தருக்கு புஷ்கர நவாம்சம் இருந்தா பத்தாது, லக்னாதிபதியும் புஷ்கர நவாம்சமா இருந்தா சரிங்களா? சரி, அந்த லக்னாதிபதியை பார்க்கக்கூடிய கிரகமும் புஷ்கர நவாம்சம் இருந்து பார்த்தா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்படி நீங்க பார்க்கும்போது ஜோதிடத்தில் உங்களுக்கே ஒரு அனுபவம் வரும். இப்படி புரிகிற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அனுபவம் வரும். மேலோட்டமா இப்படி பார்த்தா போதும் அப்படி பார்த்தா போதும்னால கிடையாது. இனியும் நிறைய கணித நுணுக்கங்கள் எல்லாமே ஜோதிடத்தில் நிறைய இருக்கு. அதனால வந்து இப்போ ஏதாவது நம்ம அதிகமாக பேச டைம் இருக்குங்களா? ஓகே, சரி. அப்போ இந்த திசாநாதன் அதாவது லக்னாதிபதியினுடைய திசை நடக்கிறதுனால இந்த திசை நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லதை செய்யும், எந்த அளவுக்கு பலனை கொடுக்குமா கொடுக்காத. லக்னாதிபதியினுடைய திசைனாலே நல்லது செய்வான்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. லக்னாதிபதியே பாதிப்பை கொடுக்கக்கூடிய திசை இருக்கு. அது சில விதிவிலக்குகள் நிறைய இருக்கு. நம்ம ஜோதிடத்தில் படிச்சுக்கிட்டே போகும். லக்னாதிபதி அஷ்டமாதிபதியாக வந்தால் நல்ல பலனை கொடுப்பான். அது மேசத்துக்கும் துலாத்துக்கும். மற்ற லக்னங்களுக்கு அது கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது உண்மை. இப்போ புஷ்கர நவாம்சம்னு சொல்கிறோம். புஷ்கர நவாம்சம் வேலை செய்யாமல் போனதும் காரணம் இருக்குது. எனக்கு சார் இருக்குது சார், எனக்கும் வேலை செய்யலையே அப்படின்னா அந்த புஷ்கர நவாம்சம் 3, 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகளுடைய தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். தொடர்பு கொண்டிருக்கே அப்படின்னா அவன் கெட்டது செய்ய மாட்டான், அவ்வளோதான். நல்லது செய்வானா? நல்லதும் செய்ய மாட்டான். அப்போ நல்லது செய்ய மாட்டான்னு சொன்னாலே நமக்கு வர வேண்டியது வரலன்னு அர்த்தம். கெட்டது செய்ய மாட்டாங்கிறத நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்போ இந்த லக்னாதிபதி ஒரு திசை நடத்தும் போது அது நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா அப்படிங்கிறதுக்கு இதுவும் பல வழிகளில் இதுவும் ஒரு வழி. இதுதான் முடிவானதல்ல, இதுவும் ஒரு வழி. அப்போ இந்த திசாநாதனை எப்படியெல்லாம் பார்க்கணும், இந்த எந்த மாதிரியான பார்க்கணும், இதையெல்லாம் நீங்கள் நுணுக்கமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த லக்னத்தை மட்டுமல்ல, இது லக்னாதிபதியினுடைய திசைக்காக மட்டுமல்ல,
அனைத்து திசைகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தணும். அனைத்து திசைகளுக்கும் பயணம். உதாரணத்துக்காக நான் லக்னாதிபதி திசைன்னு சொல்கிறேன். அடுத்தது மிக முக்கியமானது, வந்ததுன்னு கேட்டாங்க, அவங்களுக்காக நான் இப்போ பேச வேண்டியது. சார், தொழில் ஸ்தானத்தை பற்றி பேசுங்க சார். ஒருவர் என்ன தொழில் பண்ணுவார், அந்த தொழிலை பற்றி நமக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ லக்னாதிபதியினுடைய திசையை பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ தொழில் ஸ்தானத்தை பற்றி பார்ப்போம். சரி, நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறான்னு சொல்லிங்களா? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், இவ்வளோதான். அதான உண்மை. சரி, எந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது நிறைய பேர் எடுக்கிறதில்ல. இதைத்தான் நான் நுணுக்கமாக சொல்கிறேன். 10ஆம் இடத்துல பாம்பாவது ஒரு பாவியாவது அங்கே இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்குது. எதற்காக அந்த இடத்துல இவ்வளவு அறுதியிட்டு அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும்னு ஏன் சொல்லப்பட்டது? நுணுக்கமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா? 10ல் ஒரு பாம்பாவது ஒரு பாவியாவது பழுதாவது இருக்கணும்னு ஏதோ ஒன்று சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, எதற்காக அந்த 10ஆம் இடத்திலே அந்த பாவியோ பழுதோ இருக்க வேண்டும் என்பதற்கு ஜோதிட சாஸ்திரம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் ஐயா. நீ சம்பாதிக்கணும்னா நல்ல வழியிலையோ கெட்ட வழியிலையோ ஏதாவது ஒரு வழியில் நீ சம்பாதிக்கணும். இதுதாங்க அது அடிப்படை தத்துவம். நீ ஐயராக இருந்து சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நீ கசாப் கடை முதலாளியாக இருந்து சம்பாதிச்சாலும் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் பணம் இல்லைன்னா உன்னை எவனும் மதிக்க மாட்டா அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. அதானே உண்மை. மீன் பிடிக்கிறவனுக்கெல்லாம் காசு கொடுத்தோம்னா அது நல்லா இருக்குமா? பாவமா அந்த காசு? மீன் பிடிக்கிறவன் வருஷம் பூரா மீன் பிடிக்கிறான், செத்து உயிரை கொண்டு தான் அவன் சம்பாதிக்கிறான். அவன் குடும்பம் வீணாக போகுதா? இல்லை. தினம் கோழி வெட்டுறான், ஆடு வெட்டுறான், நம்மளும் வாங்கி திங்கிறோம். அவன் குடும்பம் நல்லா இல்லையா? கோயிலில் பூசை பண்ணுறவன் நல்லா இருக்கிறார், ரேஷன் அரிசிக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு பூசை பண்ணுற ஒரு ஐயரை நான் காட்டுறேன், பிராமணரை நான் காட்டுறேன். இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் அதெல்லாம் பாவ புண்ணியங்கள், நீங்கள் வாங்கி வந்த வரம். அப்போ 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும், ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜோதிட சாஸ்திரம் அறுதியிட்டு சொல்லப்பட்டது. சரி, அதே போல் இன்னொரு விஷயத்தையும் ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. ஏன் நான் இங்கே உங்களுக்கு தெரிவிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே சுயமாக எல்லாருமே தங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கணும். ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு பாவத்தை எனக்கு என்ன வேலை அமையும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அந்த 10ஆம் பாவத்தை லக்னமாக வச்சுக்காங்க. இப்போவே நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க, 100% சரியாக இருக்கும். ஆனால் அந்த 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும். சரி சார், எனக்கு அந்த 10ஆம் இடத்துல கிரகம் இல்லை, விட்டுருங்க. லக்னத்துக்கு 10ல் கிரகம் இல்லையா, விட்டுருங்க. அடுத்த சப்ஜெக்ட் நம்ம சந்திரனுக்கு 10ஆம் இடத்துக்கு போவோமே. அதுதானே நமக்கு அறிவு, அதுதானே நம்முடைய எண்ணங்கள், அதுதானே செயல்களாக மாறுகிறது. அப்போ சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை தயவு செஞ்சு தொடாதீங்க. ஜோதிடத்தில் சந்திரனுக்கு 10ஆம் இடத்துக்கு போங்க. அந்த சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த 10ஆம் பாவத்தை நீங்கள் தொழில் ஸ்தானமாக வச்சு பாருங்க. எனக்கு அங்கேயும் இல்லை சார், சரி விட்டுருங்க. புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த புத்தியை பற்றி பார்த்தா தானே அவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தானே அவன் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கும். அப்போ புதனுக்கு 10ஆம் இடத்தை பாருங்கள். தயவு செஞ்சு சனிக்கு 10ஆம் இடத்துக்கு போக வேண்டாம். என்னுடைய அனுபவத்தில் சனி தொழிலை கொடுப்பவன் அல்ல. வித்தியாசமான முரண்பாடான அனுபவம். சனிதானே சார் தொழிலுக்கு காரகன், அவன் காரகனாக இருக்கலாம், தொழில் பண்ணி கொடுக்க மாட்டான். அப்போ புதனுக்கு 10ஆம் இடத்தை பாருங்க. அந்த புதனுக்கு 10ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சரி,
அங்கேயும் இல்லை சார். என்னப்பா எங்கே போனாலும் இல்லை. இதெல்லாம் ஒரு ஜோதிடனுக்கு வரக்கூடிய சட்ட சிக்கல்கள். எடுத்தது உடனே நம்ம மைக்கு கிடைச்சிச்சுன்னு ஒரு 10ஆம் பாவத்தை பாரு, அங்கே தொழில் பாருன்ட்டு போகிறதுக்கு உண்டான விஷயம் அல்ல இது. ஒரு ஜோதிடனா இருந்தால் தாங்க தெரியும். ஒரு கட்டத்தை கொடுத்து போட்டு தொழில் ஸ்தானம் என்னன்னு சொல்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தொழில் லட்சக்கணக்கான தொழில் இருக்குது. அன்னைக்கு 4 தொழில் தான் இருந்தது. கட்டட வேலை செஞ்சானா அவரை மேஸ்திரின்றோம், தச்ச வேலை செஞ்சானா ஆசாரின்றோம். அன்னைக்கு 4 வேலை இருந்தது. இன்னைக்கு பிஇல மட்டும் 81 வகையான என்ஜினியரிங் இருக்குங்க. இன்னைக்கு எந்த தொழில் எந்த என்ஜினியரிங் சொல்லணுமில்ல? இப்போ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகணுமில்ல? அப்போ தொழில் ஸ்தானம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தொழில் ஸ்தானங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம். அதில் கலெக்டருக்கு இருக்கிறவனும் இருக்கிறான், கலெக்டருக்கு பிஏ இருக்கிறவனும் இருக்கிறான். கலெக்டர் அதே ரூமில் தான் வேலை செய்கிறான், கலெக்டருக்கு பிஏ வர்றவனும் அதே ரூமில் வேலை செய்கிறான். இவங்க 2 பேர்த்தையும் வேறுபடுத்தி காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஜோதிடத்தில். அப்போது ஜோதிடத்தில் நம்ம நுணுக்கமாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அந்த தொழில் ஸ்தானத்தை பற்றி நம்ம சொல்லி, தொழில் ஸ்தானம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்தானம் ஜோதிடர்களுக்கு. அப்போ அந்த 10ஆம் இடத்துல, புதனுக்கு 10ஆம் இடத்துல யாரு இல்லை அப்படின்னா, லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கின்றது அப்படின்னு பாருங்க. அங்க இல்லைன்னா சந்திரனுக்கு 10ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கின்றதுன்னு பாருங்க. இல்லை புதனுக்கு 10ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கின்றதுன்னு பாருங்க. சரி சார், இப்பவும் எந்த கிரகமும் பார்க்கல. இப்ப எவ்வளவு அடி வாங்கியிருப்ப, அவமானப்பட்டிருப்பேன்னு பாருங்க. எவ்வளவு விஷயங்களை இல்லை இல்லை இல்லைன்னு போகும்போது அனுபவம். ஒரு ஜாதகத்துக்கு வந்துருச்சு பலன் சொல்லிட்டு கிங்காயிடலாமா? முடியாத ஒரு விஷயத்தை தான் முடிச்சு கொடுக்குறவன் தான் ஜோசியன். எந்த ஜோதிடனால சொல்ல முடியாததை நான் சொல்லி காட்டுறேன்னு சொல்றவன் தான் ஜோசியன். அதுக்குத்தான் இவ்வளவு விதிவிலக்குகள் இருக்கு. விதி மட்டும் இல்லை, மீனாட்சி அம்மா அந்த அம்மா சொல்லிச்சு, ஆமா ஒரு விதி, ஒரே ஒரு விதி. எத்தனை மணி நேரம் சொல்லியிருக்கேன்னு தெரியும். அப்போ சரி அங்கு இல்லை அப்படின்னா கடைசியாக நீங்கள் எடுக்க வேண்டியது சரத்துக்கு சரம் தீர்க்கம், சரத்துக்கு ஸ்திரம் மத்திமம், சரத்துக்கு உபயம் அற்பம் அப்படிங்கிற ஒரு கணிதத்தை போட்டு அதில் 100% நீங்கள் எடுத்து சொல்ல முடியும். இவ்வளவு விஷயங்கள் ஒரு பாவத்தை பார்க்கும்போது அந்த பாவத்தை இவ்வளோ ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதில் நீங்கள் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் கலாம் கிட்ட அவார்டு வாங்கின டாக்டர் அம்மா பேரை சொல்ல விரும்பல, கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு டாக்டர், பெண்களுக்கு மகப்பெருவுக்கு அப்துல் கலாம் கிட்ட பட்டம் பெற்ற ஒரு டாக்டர் அம்மா. நான் பேர் சொல்லலை, இங்கே தான். அவங்க பையனுக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லா சென்னையில் இருக்கிற ஜோசியர்கிட்ட கூட பணம் கட்டி பார்த்துட்டாங்க, டாக்டருக்கு படிக்கிறதுக்கு யோகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. நம்ம கண் கலங்குது ஆஃபீஸில். சார் நீங்கள் சொல்லுங்கள், படிக்க வைக்க முடியும்னா படிக்க வைக்கிறேன், இல்லைன்னா விட்டுறல, ஆனால் என் குழந்தைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும். சரிங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. 2 நாள் எந்த ஜாதகம் நான் பார்க்கலைங்க. காசுக்காக மட்டும் இல்லை, நான் 2 நாள் எந்த ஜாதகமும் நான் பார்க்கல. லீவு போட்டுட்டு அந்த பையனுக்கு மட்டும் டாக்டர் கிடைக்குமா கிடைக்காதா, இதே தான் வேலை. கணிதம் பண்ணி உங்கள் பையனுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன். இத்தனாம் தேதி சீட்டு கிடைக்கும். அந்த காலேஜுக்கு போனால், அந்த காலேஜ் செலெக்ஷன் ஆகிட்டா அந்த காலேஜுக்கு போனால் 2 சீட்டு தான் இருக்குது. அந்த 2 சீட்லேயுமே இவங்களுக்கு இல்லை. என்ன சார் கொடுமை? கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற, நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது 100%. அந்த காலேஜ் செலெக்ஷன் ஆகிட்டா அந்த காலேஜில் 2 பேர்த்துக்கு தான் இருக்குது. அதில் ஒருத்தர் இல்லைன்னா தான் இந்த பையனுக்கு அந்த சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு பையனுக்கு கேன்சல் ஆச்சு, இந்த பையனுக்கு அங்கே சீட்டு கிடைச்சது. 2 பேர். இவர்
வச்சிருக்கிறாங்க. அதில் அந்த 2 பசங்களை யாரோ ஒருத்தர் டாக்டருக்கு வந்து ஜாயின் பண்ணலைன்னா இந்த பையனை அங்கே எடுத்து போட்டுடுறோம் அப்படின்ட்டாங்க. அந்த பையன் வர முடியல, இந்த பையன் ஜாயின் பண்ணா, அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கோல்டு மெடல் வாங்கினா, கோல்டு மெடலை கொண்டு வந்து என் காலில் வச்சு சாமி கும்பிட்டு போட்டு போனாங்க. இன்னும் இருக்கிறாங்க. என் காலில் விழுகலை, சித்திரகுப்தனுடைய காலில் விழுந்திருக்கிற நானே அவன் காலில் விழுந்துதாங்க ஜோசின்னு சொன்னேன். கடவுளே, எப்படி இந்த மண்டையனுக்கு மரமண்டையனுக்கு ஞானம் இல்லாதவனுக்கு அறிவு இல்லாதவனுக்கு எனக்கும் கொஞ்சம் ஞானத்தை கொடு கடவுளேன்னு சொல்லி கடவுள்கிட்ட பிச்சை எடுத்து அவங்களுக்கு நான் ஜோசியம் சொன்னேன். இதுதான் ஜோதிடம். அப்போ ஒரு ஜோதிடத்தை நம்ம பார்க்கணும்னா ஜோதிடராக வர்றது பெருசே இல்லைங்க. எல்லாரும் இன்னைக்கு யூடியூப்ல பெரிய ஜோசியர் ஆயிட்டாங்க. சொல்லி எங்களை கேவலப்படுத்துறாங்க. திருப்பதிக்கு போக வேண்டாமா அப்படின்னு என்னை கேட்கிறாரு. ஜோசியரே, நீங்க திருப்பதிக்கு உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க வாசல்ல உட்காந்துக்காங்க, நான் மட்டும் உள்ள போயிட்டு வந்துடுறேன்னு கிண்டல் விடுறா ஒருத்தர். இல்லைங்களா? அது என்ன காரணம்னா நம்ம வந்து ஆர்வத்துல வந்து எல்லாத்துக்கும்னு பேசிடுறோம். அது எங்கேயோ போய் தப்பா முடியுது. அப்போ ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லணும்னா, உங்களுடைய ஜோதிடத்தை நீங்கள் படிக்கும்போது நான் எப்படி இல்லை, இந்த மாதிரி ரூல் ஒத்து வரல, அடுத்தது என்னன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஜோதிடத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு லெவலை கொண்டு வந்து நீங்கள் பேரும் புகழும் வாங்குற இடத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் நான் ஜோசியம் சொல்லுவேன், சம்பாதிப்பேன், நான் செத்து போயிடுவேன். ஆனால் நான் இன்னைக்கு நான் பேசுனது உலகம் பூரா சுத்திட்டு தான் இருக்கும். நான் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும் இந்த உலகத்துக்கு, ஜோதிட உலகத்துக்கு. அது நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதற்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கேட்ட அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் குருமார்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மேடை, ஒரு அற்புதமாக சிறப்பாக பேசினார். எதிர்பார்த்ததுக்கு மேலே சிறப்பு ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். சொன்ன விஷயத்தை இவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது வந்து எல்லாம் ஆராய்ச்சி அடிப்படையில் தான் வந்து அந்த சூட்சமங்கள் விஷயம். ஏன்னா சூட்சமன்னா இவருக்கு பேர் 47 வருஷ அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐயா சொன்னார். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நாமளும் முயற்சி பண்ண கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு அற்புதமாக சிறந்த முறையில் அவர் பேசுனதை நவகிரக சார்பில் வந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போ அவருக்கு மதிப்பு மரியாதை செய்யப்படுகிறது. அதுக்கு நம்முடைய அன்பு உறுப்பினர் அனைவரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நவகிரக சார்பில் வந்து பெருமதிப்புக்குரிய ஜோதிடர் திரு பூசி பெரிசுமை அவர்களுக்கு வந்து, அதாவது இறைவன் பிரபஞ்சம்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட சாணக்கியர் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. அற்புதமான, அதாவது அவரே எதிர்பார்த்திருப்பாரான்னு தெரியல, அது பிரபஞ்சம் இது கொடுத்துருக்குது. அவருக்கு வந்து அற்புதமான ஒரு விருதியும் பொன்னாடையும் வணங்கி மகிழ்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா அவருக்கு. மாதாஜி மைத்திரி